வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். மோட்டாருக்கு சம்மந்தப்பட்டது. எல்லாருமே வண்டி ஓட்டுறோம். வண்டி ஓட்ட தெரியாதவங்க யாருமே இல்லை. எப்படி கேட்டிங்கன்னா, பைக் ஓட்டுறீங்களும் வண்டி ஓட்டுறவங்க தான், லாரி ஓட்டுறவங்களும் வண்டி ஓட்டுறவங்க தான், ஃப்ளைட்டு ஓட்டுறவங்கள மட்டும் பைலட்டும்பாங்க, அவ்வளோதான். கப்பல் ஓட்டுறவங்கள கேப்டனும்பாங்க. இப்படி எல்லாமே பேர் தான் வேறு, எல்லாம் ஓட்டுறவங்க தான். ஆனால் கப்பல் ஓட்டுறவங்க ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டால் கூட கப்பல் போய்கிட்டு தான் இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. அதை பற்றி முழுசாக தெரியாது சொல்லுவாங்க. ஃப்ளைட்டும் அப்படி தான், 2 பைலட் இருப்பாங்க. ஒரு 1/2 தூங்கிட்டால் கூட இன்னொருத்தர் பார்த்துக்குவாங்க. அவங்களும் 10 நிமிஷம் தூங்கிட்டால் கூட ஃப்ளைட் போய்கிட்டு தான் இருக்குது, நிற்காது. இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது இதுக்கெல்லாம். ஆனால் இந்த மோட்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாரி, பஸ்ஸு, காரு, இந்த மாதிரி வாகனங்கள்லாம் தூங்கிட்டோம்னா அடுத்த செகண்டே மரணம் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நாம் அதை தடுப்பதற்கு என்ன வழின்னு எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். இது தப்பாக இருந்தால் ஏற்றுக்க வேண்டாம், சரியாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் வண்டி ஓட்டின வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னாக்கா தூக்கம் வருது, சரி ரைட்டு, தூங்கணும் இல்லையா? டைமிங்கில் விட்ருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு இறக்கிடலாம், நாளான்னைக்கு வீட்டுக்கு போகலாம், பல விஷயங்கள் இருக்கும். வண்டி ஓட்டுறவங்களுக்கு சில வேலைகள் இருக்கும், அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், தூக்கம் வந்துருச்சு. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, வைசாக்கில் ஒரு ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட்டு நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுங்கிற விவரத்தை சொல்லியிருக்காங்க. அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். தூக்கத்தில் அந்த வண்டி கீழே போய் விழுந்துருச்சு, 2 காலும் போயிடுச்சு டிரைவருக்குன்னு. இது நேற்று நடந்த சம்பவம். இன்றைக்கி எல்லா தகவலும் செல்லில் வந்துட்டு இருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னா, இது மாதிரி டெய்லியும் எத்தனையோ நடக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது, எல்லாத்தையும் நம்ம பேச முடியாது. நமக்கு தெரிஞ்சது தான் பேச முடியும், தெரியாத சொல்ல முடியாது. இது ஒரு சம்பவம். தூக்கம் வந்துருச்சு தான் அந்த வண்டி கீழே போய் விழுந்துச்சு சொல்கிறாங்க டிரைவருங்களே. ஆனால் அந்த தூக்கம் எப்படி நமக்கு வருதுன்னு முழுசாக ஒரு டிரைவர் உணரணும். எப்படி உணரணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குதுன்னா, இந்த என்ன சொல்கிறது, காற்று அடிக்குது இல்லையா, அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அடிக்காது. ஒரு சில ஏரியாவில் கூலிங்காக இருக்கும், ஒரு சில ஏரியாவில் வெப்பமாக இருக்கும், மாறி மாறி வரும். அது நமக்கு தெரியாது, நம்ம வண்டி ஓட்டுற கவனத்தில் இருப்போம். அதனால் அதை கவனிக்க மாட்டோம். நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா, நல்லா வண்டி போயிட்டுருக்கும் பைபாஸில், ஒரு நல்லா கூலிங்காக இருக்கும், அது நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா நம்ம உடம்பு ஆல்ரெடி தூக்கத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். தூக்கம் படுத்தா போதுண்டா சாமி, என்னை விடுங்கடான்னு தூக்கம் சொல்ல தெரியாது இல்லையா? நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அது அந்த கண்டிஷன் இருக்கும்போது இவங்க அந்த கூலிங்கான ஏரியாவில் வண்டி போயிட்டுருக்கோம், தூக்கம் வந்துடும், கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். நீங்கள் வெப்பமான ஏரியாவில் போனால் எவ்வளோ தூக்கம் இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் வராது. அவ்வளோ சீக்கிரம் வராது தூக்கம். கொஞ்சம் சமாளிக்கும், ஏன்னா உடம்புலாம் வேர்க்கும் பிடிக்கும், அப்போ வராது. அந்த கூலிங்காக இருக்கிற இடம் எந்த இடம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா காடு, மலைகள், ஊர், இந்த மாதிரி ஆலைகள்லாம் இருக்கிற பக்கம்லாம் போகும்போது மாறி மாறி தான் வரும். அப்போ நம்ம இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில் வண்டி ஓட்டக்கூடாது மெயின். அந்த தூக்கம் வருவதற்கு முன்பே நமக்கு ஒரு சில அறிகுறிகள் அவங்களுக்கு தெரியும், தூக்கம் வரவங்களுக்கு, வண்டி ஓட்டுறவங்களுக்கு. அப்போ நம்ம டீ குடிச்சிட்டு ஓட்டலாம், இல்லை தண்ணி குடிச்சிட்டு ஓட்டலாம், இல்லை கூலிங் வாட்டர் வாங்கி மூஞ்சி கழுவிட்டு ஓட்டலாம், இல்லை எத்தனையோ கெட்ட பழக்கங்கள்லாம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. நான் டிரைவர் தான், ஆனால் நான் அதெல்லாம் போடுறதில்ல.
அந்த மாதிரி பழக்கத்துக்கு நான் அடிமை இல்லை. எதுவும் தெரியாது நமக்கு அதை பற்றி. அந்த மாதிரிலாம் எதையும் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம ஓட்டுநர் நண்பர்களுக்கு இது அவங்க மட்டும் இல்லை, எல்லாம் எந்த வண்டி ஓட்டினாலும் பைக்கில் போகிறோம் தூங்கிட்டு போய் கீழே விட்ருக்கான். இது நடந்திருக்குது. அதனால் தூக்கத்துக்கு மருந்து தூக்கம்தான். இன்னும் அதுக்கு எந்த மருந்தும் கண்டுபிடிக்கல. அதெல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சிருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. தூக்கம் வந்தால் தூங்கிட்டு வண்டி ஓட்டுங்க. இதுதான் மருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லை நான் பாக்கு போட்டு ஓட்டுவேன், டீ குடிச்சிட்டு ஓட்டுவேன், கூலிங் வாட்டர் சாப்பிட்டு ஓட்டுவேன், இல்லை அது இதுன்னு எத்தனையோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது மாதிரி ட்ரை பண்ணுறது தப்பு. ஏன்னா இது வாகனம் ஆச்சுங்களா. ஒரு செகண்டு தூங்கிட்டா அடுத்த செகண்டு மரணம் தான். நம்ம தொழில் அந்த மாதிரி. அதனால் நம்ம தான் நம்ம கவனமாக இருக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு வண்டி ஏறி வருது அப்படின்னா அவனுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. நம்ம சைடில் இடம் இருக்கா, சைடில் யாராக வராங்களான்னு ஒரு செகண்டு நோட் பண்ணி லெஃப்ட்டு இறங்கி போயிட்டே இருங்க. ஏன்னா அவன் ஏறி வரான்னா அவன் தூங்கியிருக்கலாம், இல்லை ஒரு குழியாக இருக்கலாம், இல்லை ஒரு போல்ட்டு கிடக்கலாம் ரோட்டில். பல விஷயங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. வண்டியில் இந்த ஈகோம்பாங்க, நீயா நானா அப்படிலாம் பார்க்காதீங்க. எவ்வளோ இடம் இருக்கோ இறங்கி போங்க. மற்றவங்களுக்கு சைடில் வரவங்களையும் பார்த்து இறங்கி போங்க. இதுதான் ஒரு டிரைவரு, ஒரு நல்ல டிரைவருக்கு ஒரு அழகு. இல்லை அவன் ஏறி வந்தான் நானும் ஏறி போவேன்னா அவன் என்ன சூழ்நிலையில் வர்றாங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம லெஃப்ட்டில் ஒரு செகண்டு பார்த்தோமா, லெஃப்ட்டு கொஞ்சம் இறக்கணுமோ போனோம்னா அவனும் போயிடுவோம், நம்மளும் போயிடுவோம், அவங்களும் வீட்டுக்கு போயிடுவோம், நம்மளும் வீட்டுக்கு போயிடலாம். இதில் நீ தான் ஏறி வருவியா, நான் தான் ஏற மாட்டேனான்னு சில டிரைவருங்க ஓட்டுவாங்க. அது தப்பு. எதை சாப்பிட்டுட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. தூக்கத்துக்கு மருந்து தூக்கம்தான். பல தடவை நான் நிறைய பேருக்கு நேர்லேயும் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இப்போ ஒரு வீடியோ போடுறேன். அதனால் தூங்கிட்டு ஓட்டுங்க. அது தூங்கிறது கூட ரோட்டு ஓரம் நிறுத்தி படுக்காதீங்க. ரோட்டை விட்டு 4 வீலை இறக்கி கீழே இறக்கி நிறுத்திட்டு அப்புறம் தூங்குங்க. ஒரு பாதுகாப்பான இடத்துல நிறுத்தி தூங்குங்க. எல்லா இடத்துலையும் நிறுத்தி தூங்காதீங்க. ஏன்னா இதோட பெரிய பிரச்சனை அந்த ஏரியாவில் இருக்கும். சில திருடெல்லாம் நிறைய இருக்குது, எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் வேண்டாம். ஒரு பாதுகாப்பாக ஒரு பங்கு இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு இடம் அந்த மாதிரி பார்த்து நிறுத்தி பொறுப்பாக தூங்கி ஓட்டுங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ போகிறது ஒரு கொஞ்ச காலம். இத்தனை வருஷம்லாம் குறிப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதனால் அந்த கொஞ்ச காலம் சந்தோஷமாக போகணுன்னா சில விஷயங்கள்லாம் அறிவுபூர்வமாக யோசிக்கணும். நீ தான் பெரிய அறிவாளியா, நீ தான் உனக்கு தான் தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு கூட நிறைய டிரைவர் இதை சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதாக சொல்லலாம். அதில் ஒரு 1000 பேரில் ஒரு ஆள் ஏற்றுக்கிட்டாங்களே கூட அது நம்ம பேசுனதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் இதை சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.